அதற்காய் சோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக தேவ சமூகத்தில் நம்மளை கொண்டு வந்தபடினால் சோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நம்மளை பேச வேண்டும். அவர் நம்மளை உயிர்ப்பிக்க வேண்டும். அதற்காய் சோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தருடைய கிருபையின் மேல் நின்று கொண்டு தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியாக தேவன் கொடுத்ததான அருமையான தருணத்துக்காய் கர்த்தருக்கு சோத்திரம். செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஹல்லேலூயா சோத்ரம். செப்பன் ஹல்லேலூயா சோத்ரம் 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 சோத்ரம். செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சோத்ரம். உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அமைச்சிருக்கேன், போன்ல கூட பார்த்துங்க. இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த காலத்தில் மறுபடியும் படிங்க. படிக்காது. இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் நான் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். எவ்வளவு மகிமை உண்டாகும். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். பாருங்க, செப்பனியா தீர்க்கதரிசி புத்தகத்துல அவர்கள் வெட்கம், அந்த பாயிண்ட் மட்டும் வாசிங்க. அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும். வெட்கம் என்ன? சில இடங்களில் நம்ம போவோம், நம்மளை வெட்கப்படுத்துவாங்க. நான் உன்னை கூப்பிடவே இல்லையே, நீ ஏன் வந்த அப்படின்னு. அப்படி அது நமக்கு எவ்வளோ வெட்கமாக இருக்கும். ஒரு 10 பேர் மத்தியில் நம்மளை ஒரு மாதிரி பேசணும் அப்படி இருக்கும். ஒரு வெட்கமாக இருக்கும். ஐயோ, நம்மளை வெட்கப்படுத்துவாங்க. நம்ம ஒரு நம்பிக்கையோடு இருப்போம், அவங்களுக்கு எவ்வளோ நன்மை செய்திருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகுது. எங்கெல்லாம் நம்ம வெட்கப்பட்டு தலை குனிந்து நிற்கிறோமோ அங்கெல்லாம் நம்மளை என்ன செய்வாராம்? தலையை உயர்த்துவார். அல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் அது பாயிண்ட் முழுவதும் வாசிங்களா அந்த பைபிள. அந்த வசனம், இதோ அக்காலத்திலே உன்னை ஒவ்வொரு, அதாவது என்னை மாத்திரம் இல்ல, உன்னை ஆண்டவர் ஒவ்வொருவரையும் குறித்த அக்கறை உடையவராக இருக்கிறார். நம்முடைய நிலவரம் ஆண்டவருக்கு தெரியும். அக்காலத்திலே அப்படிப்பட்டதான சூழ்நிலையில உன்னை சிறுமைப்படுத்தின யாவரும் தண்டிப்பேன். உங்களை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பாராம். நம்ம தண்டிக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன செய்ய வேண்டியது? என்னை இப்படி சிறுமைப்படுத்துறாங்களே, என்னை வெட்கப்படுத்துறாங்களே, என்னை அசிங்கப்படுத்துறாங்களே, நம்ம ஒருத்தர் தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்றார், உன்னை சிறுமைப்படுத்தினவர்களை தண்டிப்பேன், உன்னை எதிர்க்கிறவர்களை தண்டிப்பேன், உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். ஐயோ, என்னை கேவலப்படுத்துறாங்களே, என்னை சிறுமைப்படுத்துறாங்களேன்னு நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை. இவ்வளவும் சொல்றாரு, சிறுமைப்படுத்தினவரை தண்டிப்பேன். நொண்டியானவனை
நொண்டியானவனை ரட்சித்து பாருங்க, சிறுமைப்படுத்த. நொண்டினா என்ன செய்யுது? நொண்டி சப்பானி என்ன முன்னேற முடியாது. இப்படி நெருக்கங்கள், பாடு, நெருக்கடிகள், பலவிதமான பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம அடுத்த ஸ்டெப்பு நம்ம போக முடியாத அளவுக்கு இப்போ என்ன செய்கிறோம்? கீழ்ப்படிலையா, உடனே கொண்டு போய் என்ன செய்கிறோம்? ஹாஸ்டலில் விட்டு போ, இது அடுத்த ஸ்டெப்பு போகணும், இல்லைன்னா அது சப்பானியாக போயிடும், அது விளங்காத போயிடும். அதெல்லாம் உண்மை. ஒரு ஒரு அக்கறை, உத்தரவாதம், அது நொண்டியாக போயிடும். அது நொண்டியை இப்போ நொண்டி இப்போ ஒன்றியலப்பா ஒரு ஓட்ட பஞ்சத்தில் நொண்டியை ஓட விடுவாங்களா? தகுதி இல்லாதவனா போயிடுவான். நொண்டினும் போது ஒரு நல்ல கால் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் தான் செய்ய முடியும். கால் ஆரோக்கியமாக நல்ல இதுவாக இருந்தால் தான் அவன் எல்லாத்துக்கும் தகுதியானவனாக இருப்பான். சமுதாயம் அவனை ஏற்றுக்கொள்ளும். ஒரு 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 நல்ல வேலை கிடைக்கும். ஒரு நொண்டியை சப்பானின்வாங்க, நொண்டின்வாங்க. அவர்கள் முன்னேற முடியாத, அடுத்த ஸ்டெப்பு முன்னேற முடியாது சூழ்நிலை. நொண்டினா அப்படியே ஒரே இடத்துல இருப்பாங்க. ஒரே இடத்துல அடுத்த காரியங்களுக்கு போக மாட்டாங்க. வளர்ச்சி வராது. யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எந்த முக்கியத்துவமும் தர மாட்டாங்க. வேண்டான்னு வெறுக்கப்படுவான். ஒரு நொண்டியாக இருக்கிற ஒரு நல்ல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குமா? நீ ஊனம், நொண்டின்னு சொல்லும்போது ஊனம். நீ ஒரு ஊனமாக இருக்கிற, தகுதியற்றவனாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் தகுதியற்றவன். ஆனால் அப்படி தகுதியற்றவனை தான் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அது பாருங்க, வாசிங்க. நொண்டியானவனை ரட்சித்து பாருங்க, நொண்டியானவனை ரட்சிவன். நீ தகுதி இல்லாத உன்னை தடுறாங்களா? நீ நொண்டி. ஒரு திருமணம் ஆகாது, ஒரு நல்ல வேலை கிடைக்காது, ஒரு முன்னேற்றம் இருக்காது. நொண்டி அப்படி ஒதுக்கப்படுகிற ஒரு நிலவரம், வேண்டான்ற ஒரு நிலவரம். அப்படிப்பட்டவனை நான் ரட்சிப்பேன்னு சொல்றாங்க. ரட்சிப்பு உண்டாது, மீட்கிறார். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை வேண்டான்னு தள்ளிடுறாங்க. நீ வேணாப்பா, நீ தகுதி இல்லை, நீ வேலைக்கு தகுதி இல்லை, நீ பள்ளிக்கூடத்துக்கு தகுதி இல்லை, நீ படிப்புக்கு தகுதி இல்லை. சிலரமா ஒன்றுமே ஏற மாட்டேதுப்பா மண்டையில். கொண்டு போய் எங்கேயாவது ஒர்க் ஷாப்பில் விடு, ஏதாவது வியாபாரம் பண்ணிட்டோம், ஏதாவது தொழில் கற்றுக்க சொல்லு, ஒரு சைக்கிள் ஷாப்பில் கொண்டு போய் விடு, ஒரு மெக்கானிக்கில் கொண்டு போய் விடு. தள்ளுண்டவனை தள்ளிடுவாங்க. நீ நொண்டியா, நீ வேணா, தகுதி இல்லாத ஒரு எதுக்குமே தாக்கிலப்பா, ஒரு படிப்பும் வரல, ஒன்றுமே வரல, ஒரே மக்கா மடையனாக இருக்கிற, சரி போ, நீ தள்ளுண்டவனை தள்ளிடுறாங்க. என்ன செய்ய? தள்ளுண்டவனை தள்ளுண்டவனை சமுதாயம் தள்ளிடுது, வேணான்னு தள்ளுது. யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சில மனைவி தன் கணவன் குடும்பத்துக்கே லாக்கிலன்னு தள்ளிடும். பிள்ளைகளை நல்லா வளர்த்து, இப்படி பல விதங்களில் இருக்குது. நல்ல விதத்திலே இருக்கிறது. நன்றி இல்லாமல் தாய் தகவலும் கொண்டு போய் ஹாஸ்டலில் தள்ளிடுறதும், முதிர் இல்லத்தில் தள்ளிடுறதும் இருக்குது. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ தள்ளப்பட்டாலும் என்ன செய்வாங்களாம்? என்ன செய்வாராம்? சேர்த்து கொள்வாராம். இவ்வளவும் சொல்லிட்டு தாங்க. அடுத்த பாயிண்ட் வாசிங்க. அவர்கள் வெட்கம் அனுபவித்த இவ்வளவான ஒரு நொண்டியாய் சமுதாயத்தில் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாத தள்ளப்பட்டு இதெல்லாம் பாதையில் கடந்து வருகிறது தான் வெட்கம். இப்போ நம்ம வேணான்னு வெறுத்தாங்கனாக்கா தள்ளுண்டவன் சேர்த்துக்கொள்றாரு. ஆண்டவன் சேர்க்கலனாக்கா அப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகும்? ஒரு வீட்டில் சொந்தக்காரங்க சேர்த்துக்க மாட்டாங்க, அண்ணன் தம்பி சேர்த்துக்க மாட்டாங்க. நீ நல்லா இருந்தா உன்னால நன்மைனா வாவான்னு, நீ வா, உனக்கு தான் முக்கியத்துவம், குடும்பத்தோடு வாங்க, முதல் நோட்டீஸு உனக்கு தான், கல்யாண பத்திரிக்கையா உனக்கு தான், முதல் அழைப்பா உனக்கு தான், உன்னை தள்ளவே மாட்டாங்க. நீ உன்னால் எதுவுமே புரோஜனம் இல்லைன்னா உன்னை என்ன செய்வாங்க? தள்ளிடுவாங்க. வேணாம்மா, நீ வரவே வேணாம், நீ வந்து எங்களுக்கு என்ன ஆக போகுது, தேவையே இல்லை, இன்னும் வெறுக்கப்படுது. தள்ளுண்டவன் அப்படிப்பட்டு வெறுத்து தள்ளப்பட்டவளை சமுதாயம் தள்ளினாலும் சரி, உறவுகள் தள்ளினாலும் சரி, கூட பிறந்தவர்கள் யார் உன்னை தள்ளினாலும் நான் உங்களை என்னிடத்தில் வருவதை நான் ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை. அல்லேலூயா. இவ்விதமாய் சொல்லிட்டு தான் தீர்க்கதரிசி செப்பனியா சொல்றாரு வேதாகமத்தில். என்ன சொல்றாரு கடைசியா? அவர்கள் வெட்கமடைந்த சகல தேசங்களிலும்
அவர்களுக்கு ம். புகழ்ச்சியும் ம். கீர்த்தியையும் உண்டாக செய்வேன். அல்லேலூயா. இவ்விதமான பாதையிலே மனம் சோர்வடைந்து நீ வெட்கமடைந்த நாட்களிலே சகல கீர்த்தியும் புகழ்ச்சி என்ன செய்வாராம் உண்டாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 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 நம்ம வெட்கப்பட்டு போவதே கிடையாது. வெட்கம் உண்டான நாட்கள் நம்ம நிலைமை ஆண்டவருக்கு தெரியும். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வெட்கம் உண்டான நாட்கள் நம்ம இதப்போ நம்மளை வெறுக்கும் போது நீ நொண்டி நீ தகுதியே இல்லை, ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நாம் பசுமையும் புஷ்டியுமாய் நம்ம எப்படி இருப்போமா? பசுமையும் புஷ்டியுமாய் இருக்கிறார். உன் கால்களை மான்களின் கால்களை போல ஆக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அற்பமாய் நம்ம நொண்டி நீ நீ அதாவது அவர்கள் வெட்கம் இப்படியெல்லாம் நம்மளை வெறுக்கிறாங்களே, நம்மளை வெட்கப்படுத்துகிறாங்களே, நம்மளை கூப்பிட்டுட்டு நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்களே, நீ அங்கே போய் உட்காரு, இன்னும் முன்னாடி வந்து உட்காந்துட்ட வெக்கணும் என்ன? நம்ம வந்து முன்னாடி சேர்ல வந்து உட்காந்துக்கிறோம், இன்னும் பதிலே வந்து உட்காந்துட்டேன். எப்படி இருக்கும்? ஒரு 4 பேர் மத்தியில் ஒரு திருமணத்துக்கு அழைக்கிறாங்க. இப்போ சிலர் அழைக்க மாட்டாங்க, சிலர் அழைக்கிறான். நம்ம வந்து போய் பசியாருக்கு போய் பந்தியில் உட்காரன்னு நினச்சிக்க, இன்னும் முதல்லையே வந்து முந்திரி கொட்டை போட வந்து உட்காக்கினேன், கொஞ்சம் பொறுத்து அப்புறமா சாப்பிட்டாதான் என்ன அந்த இடத்துல நான் சந்தோஷமாகவும் இருக்கும். ஐயோ நம்மளை ரொம்ப மேன்மையாக நினைக்கிறாங்க, அதுதான் வெட்கம். அந்த 10 பேர் மத்தியில் இன்னொருத்தர் மத்தியில் ஒரு சொந்த கூட பிறந்த சொந்தக்காரன் நம்ம உறவு ரத்த சம்மந்தமானவங்க இப்படி நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்களே, இந்த பெசம் வராமலே இருந்திருக்கலாமே. அப்போ நம்மளோட மதிப்புக்கு ஏற்றபடி அவன் மனுஷன் தகுதி பார்க்குறான், உன் அந்தஸ்தை பார்க்குறான், உன் வசதியை பார்க்குறான், உன்னுடைய பணத்தை பார்க்குறான். நீ நல்லா ஒரு பெரிய பணக்காரனா, நல்லா ஒரு ஆடிக்காரன் வந்து இறங்கினா நான் அப்படி பண்ணுவானா? ஐயோ வாங்குவாங்க. பணத்துக்கு இருக்கிற உலகத்தின் ஆதாயத்துக்கு இருக்கிற மரியாதை மதிப்பு நமக்கு உண்மையான அன்பு இல்லை, உறவு கிட்ட இல்லை. நம்மளை வெட்கப்படுத்துவாங்க. அந்த நீ வெட்கம் உண்டான நாட்களிலே அதை பாயிண்ட் நல்லா வசதி எவ்வளோ அருமையான பகுதி பாருங்க. அவர்கள் வெட்கம் அனுபவித்த பாருங்க, வெட்கப்பட்ட நாட்கள் கூட இல்லை, வெட்கம் அனுபவிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அசிங்கப்படுத்துவது, உறவுகள் வெட்கப்படுத்துவது, கேவலமாய் நடத்துவது, நம்மளை மதிக்கிறது கிடையாது, நம்மளை ஒரு பொருட்டாவே என்னது கிடையாது, எந்த விதத்திலையும் நம்மளை என்ன செய்யல. சில பிள்ளைகள் கூட பெற்றோரை மதிக்கவும் மாட்டாங்க, ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நீ என்ன சொல்றது நானா கேட்கறது. அப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் வைக்கப்படுவோம். இப்போ பிள்ளைகள் நிமித்தமாக கூட சில இடங்கள் தலை குனிஞ்சு போகிறத பார்த்துருக்கீங்களா? சில வேளை போய் பெற்றோரை கூப்பிட்டு வரணும் பள்ளிக்கூடத்துக்கு, என்ன பிள்ளைய வளர்த்துருக்கு, கொஞ்சம் கூட கீழ்ப்படிய மாட்டேது, படிக்க மாட்டேது, ஒழுக்கம் இல்லை, பாடத்தை கவனிக்க மாட்டேது சொல்கிறாங்களே. பள்ளிக்கூடத்தில் பெற்றோர்கள் வைக்கப்படுவாங்க. சில இடத்துல மேரேஜ் பண்ணி கொடுத்தா கூட இன்னமா பிள்ளையப்பா வளர்த்துருக்க, உங்கள் பொண்ணு கீழ்ப்படியவே மாட்டுது, கணவன் பேச்சுக்கே அடங்க மாட்டுது, எந்த வேலையும் செய்ய மாட்டுது, ஒரு பெருக்க மாட்டுது, ஒரு விதம் நம்ம அதற்கான இடத்துல வெட்கப்படுத்துகிறோம். பல இடங்களிலே வெட்கம் உண்டான வாசிய வெட்கம் அவர்கள் அனுபவிக்க ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அனுபவம் ரொம்ப நல்லதுங்க. தோல்வி தான் ஒரு அனுபவம். அனுபவத்தை மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, வேண்டாம்னு இருக்கக்கூடாது. வெட்கம் அனுபவித்த அனுபவம் வாசிய வெட்கம் அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல நீங்க எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் வெட்கம். எந்த திருமணத்துக்கு போனாலும் சரி, உறவு சொந்தக்கார வீட்டுக்கு போனாலும் சரி, வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியையும் உண்டாக செய்வேன். அல்லேலூயா. எவ்வளவு தான் வெட்கப்படுத்தினாலும், நம்மளை அசிங்கப்படுத்தினாலும், நம்மளை கேவலப்படுத்தினாலும், தள்ளுண்டு உன்னை சேர்க்கக்கூடியது கால்களை கால்கள் முடவானது. அந்த கால் பாயிண்ட்னா அவர்கள் நொண்டியானவன் பாத்தீங்க, நொண்டியானவனை ரட்சித்து, கால்களை மான்கள் கால்கள் போல
எந்த முன்னேற முடியாதபடிக்கு தடை. நொண்டினா அடுத்த ஸ்டெப்பு போக முடியாத அளவுக்கு. பலர் அப்படிதான் நம்மளை வளர்ச்சியாக வளரவே விட மாட்டாங்க, தடுப்பாங்க. எந்த முன்னேற்றம் அடையாதபடி, இந்த வேலையில முன்னேறாதபடி, சமுதாயத்தில் முன்னேறாதபடி, குடும்பத்தில் முன்னேறாதபடி, நம்ம குடும்பம் நல்லா இருக்கிறதே கண்டுபிடிக்காது. அப்படியே முடங்கி இருக்கிறது தான். அவங்க வறுமையில் இருக்கணும், நம்ம தரித்திரத்தில் இருக்கணும், ஒன்றும் இல்லாத இருக்கணும், கையேந்தக்கூடியவளாக இருக்கணும். அதை தான் எதிர்பார்க்கிறது சமுதாயம். அப்படிப்பட்டவளை ரட்சிக்கிறார். நீ வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ வெட்கம் அனுபவித்து கொண்டு ஒவ்வொரு நம்ம குடும்ப வாழ்க்கையில், நம்ம சமுதாயத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் அனுபவிக்கிற வெட்கம் அனுபவிக்கிற, ஒவ்வொரு தேசத்திலையும் நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் வெட்கத்தை அனுபவிக்கிற. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகுது. அல்லேலூயா. அவருக்கு என்ன செய்வாரா? புகழ்ச்சியும். வாசிங்க கடைசி பாயிண்ட். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசம். நீ எங்கெல்லாம் வெட்கத்தை அனுபவித்தாயோ, நீ வெட்கப்பட்டு போனாயோ, நீ தலை குனிந்து வெட்கப்பட்டு நிற்கிறாயோ, உன் தலைகளை அவர் உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. உன் தலைகளை உன்னை வாழாக்காமல், உன்னை வாழாக்காமல், தலையாக நீ கீழாகாமல் மேலாவாய். உன்னை தலையாக்குவார், உன் தலையை உயர்த்துவார். அல்லேலூயா. நீ வெட்கப்பட்டு தலை குனிந்து, நீ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கூடி குறிக்க வேண்டிய அவசியமில்லை. அந்த இடத்துல உன்னை புகழ்ச்சியும். வாசிங்க, அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு உனக்கு அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் அல்லேலூயா. உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக்க செய்வார். கீர்த்தினா கீர்த்தினா நல்ல ஒரு புகழ்ச்சி, கீர்த்தி, நல்ல நல்ல முன்னேற்றம். எல்லா அந்தஸ்து எங்கெல்லாம் நீ வெட்கப்பட்டு தலை குனிந்தியோ உன் புகழத்தை அவர்களே சொல்வாங்க. உன்னுடைய பெருமையை உன்னை பெருமையாக சொல்வாங்க. நம்மளை பற்றி ரொம்ப கேவலமாக பேசுகிற இடத்துல உன்னுடைய புகழ்ச்சியை என்ன செய்வாங்க? கீர்த்தனமாய். அதான் சொல்லுவாங்க, கீர்த்தனம் பாடுவது, ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், புகழ்ச்சியாய் பேசுவது. கீர்த்தியும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். புகழ்ச்சியும் கீர்த்தியும் புகழ்வாங்க. உன்னை எங்களால் வைக்கப்படுத்தினாங்களோ, ஐயோ நீ எதுக்கு வந்த, உன்னை நான் கூட்டாக்கா அதுக்காக நீ முன்னாடியே வந்துருவியா, எவ்வளவெல்லாம் நம்மளை அசிங்கப்படுத்தி நம்மளை தலைகுனிய வச்சு நம்மளை வெக்கப்படுத்துகிறாங்களோ அந்த இடத்துல உன்னை பெரிய அந்தஸ்தில் வைப்பான். உன்னை புகழ்ச்சியாய் அவர்களே உன்னை புகழத்தக்கதான். ஐயோ மன்னிச்சிருங்க, மன்னிப்பு கேட்க வைப்பான். அவர்கள் தலைகுனிவாங்க, உன்னை மேன்மையாக வைப்பார். அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மையாக வைப்பேன். அல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அடுத்தபடியாக ஆதியாகமம் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் வாசிங்க. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராசாயீம் என்று பெயரிட்டார். பாருங்க, சிறுமைப்படுத்தப்படுது. அதாவது அவர்கள் வெட்கம் அனுபவித்த தேசம். இது தேசம் என்ன? ஆதியாகமம் 41:52 வாசிங்க. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேசம். அங்க என்ன பார்த்தோம்? நீ வெட்கம் அடைந்த சகல தேசத்திலும். அல்லேலூயா. வெட்கம் அடைந்த சகல தேசத்திலும். தேசம் என்ன? தேசம் என்ன? நம்ம தான், தேவ ஜனங்கள் தான் தேசம். வேதத்தில் சொல்லப்படுகிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, சேனையின் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே நீ பயப்படாதே, நீ வெட்கமடைந்த சகல தேசங்களிலும், எல்லா ஜனங்கள் மத்தியிலும். தேசங்கள் என்றால் ஜனங்களை குறிக்கிறது. தேசமே பயப்படாதே, நீ பயப்படாதே. அந்த ஜனங்கள் மத்தியில, உன்னை வெட்கப்படுத்தினவர்கள் மத்தியில, உன்னை தலைகுனிய வைத்த மத்தியில, உன்னை முன்னேற நொண்டியாக உன்னை முன்னேற விடாத மத்தியில
நீ உன்னை அசிங்கப்படுத்துகிற மத்தியிலே உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். அந்த தேசத்திலே அந்த ஜனங்கள் மத்தியிலே நீ பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. தேசம் என்றால் தேவ ஜனங்கள். மகிழ்ந்து களிக்கூறு சேனையின் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆகையினால நாம் ஒருபோதும் வெட்கமடைய வேண்டிய அவசியமே இல்லை. அதனாலதான் சிறுமைப்பட்டிருந்த தேசம், அங்க வெட்கமடைந்த தேசம். தேசம் என்றால் ஜனங்கள், புறஜாதிகளின் ஜனங்கள் தான் குறிப்பிடுது. தேவ ஜனங்கள், புறஜாதியான ஜனங்கள். புறஜாதியாகிய ஜனங்கள் மத்தியிலே, தேசத்தின் மத்தியிலே நான் வெட்கமடைந்தது போல இந்த நாட்களிலும் சிறுமைப்பட்ட அங்க செப்பனியா சொல்றாரு வெட்கமடைந்த தேசம். இங்க ஆதியாகமத்தில் 41:52 சொல்றார் சிறுமைப்பட்டிருந்த தேசம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் என்ன செய்வாரா? அடைக்கலமானவர். அல்லேலூயா. யாருக்கு அடைக்கலமானவர்? ஆண்டவர் எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுக்க மாட்டார். யாருக்கு அடைக்கலம் கொடுப்பார்? சிறுமைப்பட்டவர்கள். சிறுமைன்னா என்ன? ஒரு பாட்டுக்கிற நான் சிறுமையும் எளிமையும் மாணவன் அப்படின்னு பாருங்க. நான் சிறுமையும் எளிமையுமானவன். சிறுமைன்னா என்ன? சிறுமைன்னா என்ன? கரெக்டா சொல்லுங்க. சிறுமை சிறுமைன்னா என்ன? அதாவது சிறுமைனா ரொம்ப கேவலமா, ரொம்ப கேவலமாய் அற்பமாய் எந்த ஒரு நீ என்ன சிறுமைனா ரொம்ப சிறுமைப்படுத்துவது. அதை எப்படி சொல்லலாம்? ஒடுக்கப்படுதல். நீ என்ன, நீ ஒன்றுமே இல்லை, ஏன் இந்த நிலைமையில் இருக்க, ரொம்ப கேவலமாக நடத்தப்படுது. சிறுமையாய், ரொம்ப அற்பமாய், ரொம்ப இலக்காரமாய் நினைக்கிறது, மற்றொரு மத்தியில் ரொம்ப கேவலமாய் பேசுவது, சிறுமைப்படுத்துது. சிறுமைப்பட்டவன், அப்படிப்பட்ட சிறுமைப்பட்டவன் தான் கர்த்தர் அடைக்கலமானவர். வசனம் அப்படி தானே சொல்லுது. சிறுமைப்பட்டவனுக்கு, அப்போ சிறுமைப்பட்டவனுக்கு அவனுக்கு அடைக்கலமே கிடையாது. உதாசீனப்படுத்தி அவனை கேவலமாய் நடத்தப்படுது. யாருமே ஏற்றுக்கொள்ளாத நிலவரம். அப்போ யாருமே ஏற்றுக்கொள்ளாதவங்க தான் கர்த்தர் அடைக்கலம் கொடுப்பார். இல்லையா? மற்றவங்க எல்லா விதமான ஆதரவோடு இருக்கிறதுக்கு அடைக்கலம் தேவையில்லையே. அடைக்கலம்னா அரவணைப்பு, பாதுகாப்பு. நீ எந்த பாதுகாப்போ அரவணைப்பும் இல்லாமல் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு கேவலமாய் எண்ணப்பட்டு இலக்காரமாய் எண்ணப்பட்டு தள்ளப்பட்ட நிலவரம். ஆண்டவர் தள்ளப்பட்ட உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறான். நீ சிறுமைப்படுத்தப்பட்டிருந்த சிறுமைப்பட்ட தேசம். எப்படிப்பட்ட தேசமா? வாசிங்க 41:52. நான் சிறுமைப்பட்டிருந்தோம் தேசத்தில் தேவன் என்னை என்ன பண்ணினா? பலுக பண்ணினா, பெருக பண்ணினா. உன்னை பழுகி பெருக செய்தாரா? சிறுமைப்படுத்தப்பட்டிருந்த தேசத்திலே உன்னை பழுக பண்ணினா, பெருக. அந்த ஜனங்கள் மத்தியிலே, தேசம்னா ஜனங்கள், தேவ ஜனமாகி நம்மளை எவ்வளவாய் நம்மளை சிறுமைப்படுத்துறாங்களோ அவ்வளவா நம்ம என்ன செய்வோம்? பெருகும். அல்லேலூயா. இஸ்ரவேலரை எவ்வளவாய் எகிப்தியர்கள் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் என்ன செய்தாரா? பெருகினார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பஞ்சம் உண்டான தேசம். அது சிறுமைப்பட்டிருந்த தேசம். இங்கே பஞ்சம் உண்டான தேசம். வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமென். அல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில், நல்லா கவனிங்க, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. சிலர்லாம் என்ன செய்வாங்க? விதைப்பாங்க, ஆனா அறுவடை செய்ய மாட்டாங்க, நஷ்டம் அடைவாங்க, முதல் கூட எடுக்கல புலம்புவான். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய கரம் உன்னோடு இருக்கும் என்றால், தேவன் உன்னோடு இருப்பார் என்றால் என்ன செய்யுமா? நீ எங்க விதைக்கிறியோ அங்க என்ன செய்வ? அறுப்ப. உன் ஊழியங்கள் ஆசீர்வாதமா இருக்கும். நீ எங்க போய் எதை செய்தாலும் அது ஆசீர்வதிக்கப்படும். உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். நீ வேலை ஸ்தலத்தில் ஆசீர்வதிக்கப்படுவாய்.
ஈசாக்கு விதை விதைத்தான். ஈசாக்கு ஆ. அந்த தேசத்தில் விதை விதைத்தார். கர்த்தர் அவனை ஆ. ஆசீர்வதித்ததினால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நம்ம தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. அப்ப தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க விடணும்னா நம்ம என்ன செய்யணும், அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதியாய் நம்ம மாறணும் இல்லையா? பிள்ளைகள் அவருக்கு பிரியமா வாழணும். நம்ம ஜெபிக்கிறவளா இருக்கணும், ஆவிக்குரியவளா இருக்கணும், வேதத்தை வாசிக்கணும், தேவ பக்தி உள்ளவளா இருக்கணும், நம்ம குடும்ப சபை இருக்கணும். தேவனுக்கு பிரியமாய் தெய்வ பக்தி உள்ளவளாய் நம்ம இருந்தா தேவன் ஆட்டோமேட்டிக்கா நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்ம சபிக்க மாட்டான். பாருங்க, பிள்ளையாம் என்ன செய்யலாம், சபிக்க முடியாது, தேவ ஜனங்களை சபிக்க முடியாது. என்ன செய்தான், பிள்ளையாம கொண்டு சபிக்க முடியாது. அந்த மனிதன் பணத்தை கொடுக்குறான். ஆனால் பிள்ளையா என்ன செய்யறாரு, கழுதை என்ன செய்யுது, அவனோட பேசுது, அவன் உணர்றான். சபிக்கிற வாயில ஆசீர்வதிக்க வைக்கிறான். நம்மளை யாரும் சபிக்கவோ அழிக்கவோ நம்மள முடியாது. தேவன் கர்த்தர் உன்னோடு இருப்பார் என்றால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம். நீ எதெல்லாம் தொடங்குறியோ அதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். ஐயோ, நீ சபிக்கப்பட்ட நிலவரமே இருக்காது, மகிழ்ச்சியா இருப்ப, உனக்கு வேதனை இருக்காது, துன்பம் இருக்காது, தோல்விகள் இருக்காது, இழப்புகள் இருக்காது, முன்னேற்றம் இல்லாத இருக்காது, நல்லா முன்னேறுவாய். எல்லாவற்றிலும் நீ பழுகுவாய், பெருகுவாய். நீ ஆசீர்வதிக்க எந்தெந்த தேசத்தில் போய் நீ கால் வைக்கிறாயோ, விதைக்கிறாயோ, அங்க உனக்கு பலன் தரக்கூடியதா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஐயோ, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, நான் துக்கமா இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கு, குழப்பமா இருக்கு, வெறும் வேதனையா இருக்குன்னு நீ புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. நீ மகிழ்ச்சியாய் தேவன் உன்னை வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் அவனை நீங்க வாசிங்க அந்த பாயிண்ட சீக்கிரம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அல்லேலூயா. 100 மடங்கு, 1 மடங்கு இல்ல, 10 மடங்கு இல்ல, 90 மடங்கு இல்லை, 100 மடங்கு, 100%. 100க்கு 100 மார்க் எடுக்கிற போல 100 மடங்கு. இப்போது ஒரு வசனம் அடிக்கடி ஆண்டவர் பேசுறார், நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம், உன்னை 1000 மடங்கு அதிகமாகும்படி ஆசீர்வதிப்பேன். இப்பொழுது இருக்கிற நீ உண்மை இல்லாத இருக்கிற, நீ வெறுமையா இருக்கிற, வறுமையில் இருக்கிற, நீ கஷ்டத்தில் இருக்கிற, நீ இல்லாத நிலைமையில இருக்கிற, நீ கூனி குறுகி இருக்கிற, நீ வெக்கமடைந்து இருக்கிற, வறட்சியில இருக்கிற, நீ வறுமையில இருக்கிற, தரித்திரத்தில் இருக்கிற, நீ இல்லாத நிலைமையில இருக்கிற, உன் நிலைமையை ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. உன் கஷ்டங்கள் எல்லாம் மாறும். உன் கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார். உன் துக்கம், ஐயோ எனக்கு முன்னேற்றமே இல்லையே, எந்த வளர்ச்சியும் இல்லையே, கூடி குறுகி போய் நீ வெக்கமடைந்து இருக்கிறாயா? நீ வெக்கமடைந்த தேசத்திலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் எந்த ஒரு மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கான். அல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிக்காவிட்டால், தேவனுடைய கரம் உனக்கு நன்மையாயிராவிட்டால், தேவனுக்கு நீ பிரியமாய் நீ வாழ்ந்தால் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படி அவர் ஆசீர்வதிக்காவிட்டால் யாராலே நீ ஆசீர்வதிக்கப்பட முடியும். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதமான கரம் உன்னோடு இருக்கும் என்றால், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்றால், அந்த ஆசீர்வாதத்தை தடுக்க யாராலும் என்ன செய்யாது, முடியாது. உன் ஆசீர்வாதத்தை தடுக்க யாராலும், ஏற்ற காலத்தில் உயர்த்த முடியாய், உன்னை ஆசீர்வதிக்க முடியாய். அப்படி பலத்த கரத்திலே நீ அடங்கியிரு. நாம் அடங்கி இருக்க வேண்டும். அடங்கினா ஜெபிக்கிறவளா இருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். தாமதித்தாலும் காத்திரு. அல்லேலூயா. சிலருடைய ஐயோ ஆசீர்வாதமே இல்லையே, ஒண்ணுமே கிடைக்கலையே, நான் ஆண்டவர் உண்மையை ஆராதிக்கிறேன், ஆலயத்துக்கு போறேன், ஜெபிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன், குடும்ப ஜெபம் பண்ணிக்கிறேன், நான் தெய்வ பக்தி உள்ளவனாய் நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட நம்ம அவசரப்படக்கூடாது. தாமதித்தாலும் காத்திரு. கர்த்தர் நிச்சயம் செய்வார். உனக்கு செய்யாத எனக்கு
வேற யாருக்கு செய்ய போறார்? அல்லேலூயா. நம்ம வறுமை எல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். நம் நிலைமைகள் எல்லாம் மாற்றுவார். உன் கஷ்டங்கள் எல்லாம் மாற்றுவார். உன் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். குடும்ப நிலைமை சரியில்லாமல் குழப்பத்தோடு எந்த முன்னேற்றம் இல்லாமல் எல்லாவற்றையும் இழந்து நிர்கதியான நிலைமை ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியால், வாசிங்க எவ்வளவு அருமையான வார்த்தையில, தேசம் ஈசாக் அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், கர்த்தர் உன்னையும் என்னையும் ஆசீர்வதித்தினால், நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, அவருடைய ஆசீர்வாதமான கரம் நமக்கு நீட்டப்பட வேண்டும். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க வேண்டும். ஐயோ, இந்த மனசை ஆசீர்வதிப்பாரா? சிலர்லாம் சாமியார்கிட்ட ஏம்புறோம், போய் ஐயா நீங்கள் ஆசீர்வதிங்க, அவன் கைப்பட்டா போதும், நீங்கள் ஜெபித்தா போதும். சிலர்லாம் மனசு செய்கிறோம், ஊழியக்காரர்கிட்ட என்ன செய்கிறோம், ஐயா நீங்கள் ஜெபிங்க, ஜெபம் பண்ணுங்க, நான் ஜெபம் பண்ணால் உனக்கு மாற்றம் மாறிடுமா? மாறிடுமா? எனக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கணும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தால் நான் உங்களுக்காக ஜெபித்தனா நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். என்ன செய்வாங்க, உலகத்தில் ஒரு பழமை சொல்லுவோம், பானையில் இருந்தால் தானே அகைப்பில் வரணுமா? அகப்பை இப்போலாம் அகப்படாக இல்லை, இப்போ ஸ்டீல் கரண்டி எல்லாம் வந்துச்சு. பானையில் இருந்தால் உனக்குள்ள ஆசீர்வாதம் இருந்தால் தானே. ஒரு பாட்டுக்கார, பொங்குதே உள்ளம் நிறைந்து என் இயேசுவே பங்கமில்லாவும் அன்பினார். பொங்கணும். என்ன செய்யணும்? பாலை வச்சா என்ன செய்யணும்? பொங்கணும். அது பொங்க விட்டால் ஏதோ பாவம் செய்யட்டா அப்படிது. சிலர்லாம் பானை வச்சு எல்லாம் ரோட்டில் வச்சு பொங்குவோம். சில பானை பொங்காது. பாலில் நிறைய தண்ணி ஊற்றா எகுது பொங்கும். அல்லையா? நம்ம சிஸ்டருக்கா பார்த்தீங்களா? நம்ம சிஸ்டர் டீ பால் 1 லிட்டர் பால் வாங்கி ஊற்றா என்ன செய்வாங்க? 1 லிட்டர் தண்ணி ஊற்றுனா என்ன செய்யும்? பாலும் பொங்காது, அது பாலாவே இருக்காது. அந்த டீயை குடிக்கவே முடியாது, சுடு தண்ணி. அல்லேலூயா. டீ டேஸ்டாக இருக்கணும்னு என்ன செய்யணும்? பால் பொங்கும். பாலே பொங்காது. தண்ணி அதிகமானா பால் பொங்காது. அல்லேலூயா. உன் கண்ணீராகிய தண்ணீர் அதிகமானா உனக்குள்ள மகிழ்ச்சி இருக்காது. உன் கண்ணீரை தேவன் துடைக்கும் போது உனக்குள்ள மகிழ்ச்சி ஒரு பொங்கும். ஒரு பாட்டு கூட இல்லை, ஒரு கோரஸ் பாட்டு, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது. எங்கே பொங்குது? குடும்பத்தில் பிரச்சனை தான் பொங்கி எழுப்புது. ஒரே சண்டையும் சச்சரமும் பொங்குது. பிள்ளைகள் அப்படியே கீழ்ப்படியாத பொங்குது. பொங்கலோ ஒரு நடிகை சொல்ல, ஒரு யூடியூப்ல, பொங்கலே பொங்கல், பொங்கலே பொங்கல் வாழ்த்து சொல்றதுக்கு போகலே பொங்கல் அப்படின்னா அந்த மீடியா அதை போட்டு கிழிக்கிறான். பொங்கலே பொங்கல்ன்றது போகலே பொங்கல். அல்லேலூயா. போகலே பொங்கல். போக இன்னைக்கு பொங்கலே கிடையாது, ஒன்றுமே போகாது. ஒரே பிரச்சனை தான் போங்க. அவங்க சொல்றது கரெக்ட் தான். நீங்கள் பிரச்சனையோட போங்க. நீங்கள் பொங்கலுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகாதீங்க. வட்டிக்கு வாங்கி பொங்கல் கொண்டாடாதீங்க. அதனால தான் போகலே பொங்கல். நீங்கள் பிரச்சனையோடு போகாத இருக்கணும்னா வட்டிக்கு வாங்காத. சிலர்லாம் பொங்கலையும் தீபாவளியும் பண்டிகைகளையும் வட்டிக்கும் ஸ்பீடு வட்டிக்கு மீட்டர் வட்டிக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு முன்னேற முடியாது. பொங்கல் அது சந்தோஷம் இல்லாமல் பொங்காமல் வேதனையும் வறுமையும் கடன்காரம் பிரச்சனையும் கண்ணீரும் கவலையுமாய் வாழ்வார்கள். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அங்கே என்ன சொல்ற, தேசத்திலே விதை விதைத்தார், அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தார். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்கும் என்றால், தேவனுடைய நடத்துவார் என்றால், நீ தெய்வ பக்தியோடு வாழ்வாய் என்றால் நீ 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவாய். நீ எங்கெல்லாம் விதைக்கிறாயோ நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பாய். நீ சபிக்கப்பட்டவனாக இல்லை. நீ எங்கெல்லாம் போறியோ எங்கெல்லாம் விதைக்கிறாயோ நீ எதை செய்தாலும்
அது ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். முன்னேற்றம் அடைவான். உன் மகிழ்ச்சி உண்டாகும். வேதனையும் துக்கங்களும் ஆண்டவர் மாற்றுவார். உன் வறுமைகள் மாறும். உன் கஷ்டம் கவலைகள் மாறும். உன் கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பஞ்சம் உண்டான தேசம். அது என்ன தேசம்? பஞ்சம் உண்டான தேசம். பஞ்சமே இருக்காது, வறுமையே இருக்காது. பஞ்சனா பஞ்சனா என்ன? பஞ்சனா என்ன? ஒண்ணுமே இல்லாத நிலவரம். அடுத்தது என்ன செய்துன்னு தெரியாது. ஆதாரம் இல்லை. வறுமை, பஞ்சம், பஞ்சம் உண்டான தேசம். ஈசாக்கு யாக்கோப்பா அவனுடைய சகோதரர்கள்லாம் பஞ்சத்தில் ஆகாரம் கிடைக்காமல் சாகிற நிலைமை, பிழைக்க முடியாத நிலைமை, சாகிற நிலைமை, அடுத்தது வாழ்வாதாரத்தை இழந்த நிலைமை, பஞ்சம் உண்டான நிலைமையில கூட என்ன செய்தார்? ஈசாக்கை கொண்டு கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தபடினால் தீமை செய்த அவன் சகோதரர்களுக்கும் அவன் தகப்பனையும் கர்த்தர் என்ன செய்தாராம்? போஷிக்க செய்தார். அல்லேலூயா. பஞ்சம் உண்டான நேரத்தில் என்ன செய்வாரா? பஞ்சம் உண்டான தேசத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்றார். நீ போஷிப்பாய். மற்றவருடைய கஷ்டத்தை, மற்றவருடைய வேதனையை போக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாய். நீ அழுது கொண்டிருக்க மாட்ட. நீ என்ன செய்ய மாட்ட? கர்த்தர் உன்னை 100 மடங்கு ஆசீர்வதித்தால் கர்த்தர் அந்த பாயிண்ட் வாசிங்க. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தால் உன்னை நீ மற்றவர்களை போய் தேற்றுவ. உன் உறவுகளை உன்னை தேடி வரவங்களுக்கு நீ ஆசீர்வாதம் இருப்ப. ஐயோ உங்ககிட்ட பேசுனா எனக்கு ஆறுதலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. உன்கிட்ட புலம்பல் இருக்காது. குடும்ப பிரச்சனைகளை நீக்குவார். சூழ்நிலைகளெல்லாம் மாறும். பிள்ளைகள் கீழ்ப்படிந்து இருப்பார்கள். எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலவரம். குறைவான நிலவரம் தானே. ஐயோ எனக்கு ஒன்றுமே இல்லை, எப்போ பார்த்தாலும் கஷ்டம், எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, இல்லாத நிலைமை, சரியான வேலை இல்லை, சரியான முன்னேற்றம் இல்லை, வளர்ச்சி இல்லாத நிலவரம், கவலை, துக்கம், சண்டை, சச்சரவு, பிரச்சனை, வேதனை, குழப்பம், மன அழுத்தம், மன உளைச்சல், இதெல்லாம் 100 மடங்கு ஆசீர்வாதம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இதை எல்லாவற்றையும் மாற்றி உன்னை தேவன் அமைப்பார். உன்னை கொண்டு அப்படிப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் உன்னை கொண்டு அவர்கள் நிலைமை மாற்றுவார். உன் நிலைமை மாற்றமல்ல. ஈசாக்கை கொண்டு தன் சகோதரனையும் தன் தகப்பனையும் அந்த தேசத்தையும் கர்த்தர் போஷிக்க செய்தார். உன்னை கொண்டு அவர்கள் கவலைகள் மாறும், கண்ணீர்களை துடைப்பார். அல்லேலூயா. இதுதான் ஆசீர்வாதமான நிலவரம். அதுக்கப்புறம் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அடிமைப்பட்டிருந்த தேசம். சீக்கிரம் வாசிங்க. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலே தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. ரொம்ப ஆழமான சத்தியங்க, முக்கியமான பாயிண்ட். ஒவ்வொரு தேசம் முதல்ல வெட்கப்பட்ட தேசம். அவர்கள் அந்த செப்பனியாவில் அவர்கள் வெட்கம் அனுபவித்த தேசம், சிறுமைப்பட்டிருந்த தேசம், கேவலமாய் நடத்தப்பட்டிருந்த தேசம், கேவலமாய் நடத்தப்பட்டார். தேசம் என்ற தேவ ஜனங்கள் பல உலக ஜனங்களால் சிறுமைப்படுத்தப்பட்டார், அசிங்கப்படுத்தப்பட்டார். பஞ்சம் உண்டான தேசம். நம் வறுமையில் இருந்தோம், பஞ்சத்தில் இருந்தோம், இல்லாத நிலைமை. உன்னுடைய வறுமையை மாற்றிருக்கிறான், நீ இல்லாத நிலைமையை மாற்றிருக்கிறான். உன்னை கொண்டு மற்றவர்களை போஷிக்கக்கூடிய அளவுக்கு 100 மடங்கு உன்னை ஆசீர்வதித்திருக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினால் உன்னை ஆசீர்வதித்தார். இவ்வளவாய் ஆண்டவர் செய்தவும் அடுத்தபடியாய் 4வது உபாகமம் 6:12 அடிமைப்பட்டிருந்த தேசம். வாசிங்க. நீ அடிமையாயிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலே. நீ யாரு? நீ எப்படிப்பட்ட வீடு? நீ எப்படிப்பட்ட வீடு? இங்க கவனிங்க. நீ தேவனுடைய வீடு. நீ யாருடைய வீடு? நீ தேவனுடைய வீடு. உன்னை தேவனுடைய வீடாக மாற்றிருக்கிறார். நீ தேவனுடைய ஆலயம், நீ தேவனுடைய தேசம், நீ கூடாரம், நீ பட்டணம், இப்படி பல விதங்களில் நாம் அழைக்கப்படுகிறோம். நீ தேவனுடைய வாசஸ்தலம், நீ தேவன் தங்குகிற ஆலயம், நீ தேவனுடைய வீடாக இருக்கிறாய், தேவன் வாசம் பண்ணுகிற வீடு. ஆனா பாவத்தின் அடிமைத்தனமாகி
எகிப்தின் வீடு, நீ எங்கே இருக்கிறாய்? நீ தேவனுடைய வீடா இருக்கிறாயா? பாவம் நிறைந்த அடிமைத்தன வீடா இருக்க. அடிமைத்தனா எந்த முன்னேற்றம் இல்லாத அடிமையா, பாவத்துக்கு அடிமையா இருக்கக்கூடாது. நாம் தேவனுக்கு அடிமையா இருக்கணும். சொல்லியா? எப்படி இருக்கணும்? தேவனுக்கு அடிமையா இருக்கணும். இன்னும் கொஞ்ச நாள்ல நீ ஹாஸ்டல்ல அடிமை. அல்லேலூயா. வார்டனுக்கு அடிமை. ஹாஸ்டல்ல என்ன செய்வாங்க? வீட்டில் இந்த சுதந்திரம் கிடைக்காது. அங்கே வந்து சொன்னால் உக்காரனா எழுந்திருக்கணும். தொடைய பிடிச்சி திரும்புவாங்க, காதை பிடிச்சி நிமிட்டி எடுப்பாங்க. அல்லேலூயா. பைபிள் வாசிக்கணும். இந்த அதிகாரம் வாசிக்கணும். நீ எங்கள் அக்காவுடைய பையனை ஹாஸ்டலில் தான் படிச்சிருந்தேன். அக்கா பையன் ஹாஸ்டலில் தான் அழுவான். நான் எங்கள் தட்டை எங்களையே கழுவி சொல்லுவாங்க. இங்கெல்லாம் சிவரை தட்டை வீசு. அப்படியே தட்டிலேயே கழுவிட்டு எழுந்து போயிட்டு இருக்கும். அப்படியே விட்டு அப்படியே அதுலேயே கை கழுவிட்டு எழுந்து போவாங்க. சிங்கில் கூட போய் கழுவ மாட்டாங்க. சாப்பாடு தட்டு அவ்வளோதான். இவரா போடணும், கியூவில் நிற்கணும், சாப்பாடை வாங்கி வரணும். ஜெயில் கைது போல அடிமைப்பட்டிருந்த தேசம். வரிசையில் போகணும். இந்த டைமில் எழுந்திருக்கணும். அடிமை வைக்கலாம், உக்காரலாம் எழுந்திருக்கணும். அதிகாலையில் எழுந்துச்சு வேதம் வாசிக்கணும், ப்ரேயர் அட்டன் பண்ணணும். தூங்குகிற நேரத்தை தான் தூங்கணும். செல்ஃபோனுக்கு அனுமதி இல்லை. நீ +2 வரைக்கும் நீ ஹாஸ்டலில் இருந்தாலும் சரி, உனக்கு செல்ஃபோன் அனுமதி கிடையாது. ஒழுக்கம். அடிமை. அடிமையின் வாழ்க்கை கொடூரமானது. அது யாரும் விரும்ப மாட்டாங்க. நீ அடிமைப்பட்டிருந்த வாசிங்க. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய நீ அடிமைப்பட்டிருந்த பாவத்தில் நீ அடிமையா இருந்த. அடிமை வீடாகிய எகிப்து, வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து. பாருங்க, எகிப்து தேசத்திலிருந்து நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணினாரு. என்ன செய்தாரு? நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்படி பண்ணினார். உன்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார், எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினார், கொடுமையிலிருந்து விடுதலை ஆக்கினார். எந்த சுதந்திரமே இல்லை. கண்ணீரும் கவலை வேதனையான வாழ்க்கையிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கினார். புறப்படி பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரித்து அனுப்புறாரு. நீ எச்சரிக்கையாரு. நம்ம மறந்துட்டோமா இல்லை மறக்காம இருக்கிறோமா? ஆண்டவரே, நான் பாவத்திலிருந்து மீட்டு எடுத்தீங்க, என்னை ரசித்தீங்க. எனக்கு வீடு வாசல் இல்லாத இருந்தேன், நான் வாடகை வீட்டில் இருந்தேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத இருந்தேன், நல்ல வேலை இல்லை, அடிமையாக இருந்தேன், கொடுமையாக அனுபவித்தேன், நிம்மதி இல்லாத இருந்தேன். இப்போ ஆண்டவர் உன்னை நல்லா ஆசீர்வதித்து உன்னை நல்ல நிலைமையில வச்சிருக்கும் போது என்ன செய்யணும்? நீ அதிகமாக ஜெபிக்கணும். மறவாதபடினா கர்த்தர் நாமப்படுத்துறாரு. இதுதான் உணர்த்துறாரு. அடிமைப்பட்டிருந்த வீடாகி எகிப்து தேசம், மறுபடியும் விட்ட பாவத்தை நீ செய்கிறாய். நீ பாவத்தில் வாழ்கிறாய். உன் வீட்டில் ஜெபம் இல்லை, உன் பிள்ளைகள்கிட்ட ஒழுக்கை இல்லை, பைபிள் வாசிப்பு இல்லை, சோத்திரம் இல்லை, துதி இல்லை, தேவனை மறந்து விட்டாய். என் ஜனமே, என்னை மறந்து போனாயே. தேவனை மறந்து உம்மை பிரிந்து நம்ம வாழ முடியாது. நாம் தேவனை மறந்துட்டோம். நன்றி இல்லை மறந்துனா, ஐயோ எவ்வளோ உதவி செய்த, என்ன ஞாபகமே இல்லையா, மறந்துட்டிய துரோகி சொல்கிறல்ல. நான் எவ்வளோ உதவி செய்தேன், எவ்வளோ கஷ்டப்படும் போது உனக்கு சப்போர்ட்டாக இருந்தேன், எத்தனை முறை உன் வீட்டுக்கு வந்தேன், எத்தனை முறை உன் நல்லது கெட்டது கலந்துக்கிட்டேன். கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல், நன்றி இல்லாதவர் தான் மறக்கிறவங்க துரோகிகள். நம்ம தேவனுக்கு துரோகியாக இருக்கிறோம். இல்லை, ஆண்டவரை மறக்காமல் எகிப்து தேசத்தில் புறப்பட பண்ணினார். உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறார், உன் கஷ்டத்தை மாற்றிருக்கிறார், உன் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார், உன் நிலைமையை ஏழ்மையிலேருந்து மாற்றிருக்கிறார். நம்ம ஜெபிக்கிறோமா? ஆண்டவரை தேடுறோமா? உண்மையாக ஆராதிக்கிறோமா? துதி பாட்டிருக்கிறதா? தேவ சமூகத்தில் நம்ம அதிகமாக செலவிடுறோமா? நம்ம ஜெபிக்கிறோமா? தேவனை மறக்கக்கூடாது. எதை வேணாலும் மறந்துடலாம், ஆனால் ஆண்டவர் செய்த நன்றியை நம்ம மறக்கவே கூடாது. குடும்பமாய் நம் தேவனை ஆராதிக்கணும், உண்மையாய் ஆராதிக்கணும், உண்மையாய் தேடணும், மறவாதபடி எச்சரிக்கையாய்
இரு. எச்சரிக்கிறார். இல்லாவிட்டால் நம்ம என்ன செய்தோம், மறுபடியும் நம்ம என்ன செய்ய வேண்டியது, எல்லாவற்றையும் இழக்க வேண்டியதாக வரும். நம்ம கடினமான ஏன் மற்றவர்களுக்கு கஷ்டமும் வேதனையும் வருதுன்னா, நம்ம ஆண்டவரை மறந்ததுனால தான். தாய் மறந்தாலும் நான் உன்னை உன் தாய் தன் புள்ள கற்பத்தின் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது. நம்ம சில சந்தத்தில் ஆண்டவரை மறந்துடுறோம், மறுதளிக்கிறோம். இந்த தேசத்தில் உன்னை கொண்டு வந்திருக்காள், உன்னை தேசம் நீ மகிழ்ந்து களி கூறணும், நீ மறக்காதபடி எச்சரிக்கையாக. அடுத்தபடியாக எரேமியா 46:27 பேசிங்க. உன் தாசனாகி என் தாசனாகிய யாக்கோபே, என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே. இஸ்ரவேலே, நீ கலங்காதே. இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவித்து ரட்சிப்பேன். அல்லேலூயா. இந்த தேசம் சிறையிருப்பின் தேசம். என்ன செய்தாலும் மறுபடியும் வாசிங்க. என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே. நீ பயப்படாதே. என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே. நீ வெட்கப்பட்ட அனுபவித்த தேசத்திலிருந்து, நீ சிறுமைப்பட்ட தேசத்திலிருந்து, நீ பஞ்சத்திலே வறுமையிலே கஷ்டத்திலே உண்டான தேசத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்தேன். அதுக்கப்புறம் அடிமைப்பட்டிருந்த தேசம் எகிப்தின் தேசம், பாவத்தில் அடிமைப்பட்டிருந்த, நீ வறுமையில் அடிமைப்பட்டிருந்த, நீ அடிமையா இருந்த, சுதந்திரம் இல்லாத இருந்த, நீ பயப்பட வேண்டாம். இப்படிப்பட்ட தேசத்தை மீட்டெடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். நீ கஷ்டத்தை கண்டு பயப்பட வேண்டாம். உன்னை சிறுமைப்படுத்துகிறார்களா, நீ பயப்பட வேண்டாம். உன்னை வெட்கப்படுத்துகிறார்களா, நீ பயப்பட வேண்டாம். சர்வவல்லமையுள்ள தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன். என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்பட வேண்டாம். நீ பயப்படாதே. நீ பயப்படாதே. இஸ்ரவேலே, நீ கலங்காதே. ஐயோ, நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே, எப்படி வாழறதுன்னு தெரியலையே, எப்படி முன்னேறதுன்னு தெரியல, அடுத்த ஸ்டெப் எப்படி போடுறதுன்னு தெரியலையே, குழப்பமா இருக்கேன். என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றேன், என் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பேன். இப்போ கூட ஒரு சகோதரியுடைய கணவர் இறந்துட்டாரு. அவங்க வழியில பார்த்தேன், நல்லா கொஞ்சம் ஆரோக்கியமா இருந்தாங்க. அன்னைக்கு மளிகைகளில் பொருள் வாங்கும் போது அவங்களை பார்த்தேன், அப்படியே உடஞ்சி போயிட்டாங்க, கலக்கத்தோடு இருக்கிறாங்க. ஐயா சோத்திரம் ஐயான்றாங்க, மகிழ்ச்சியே இல்லை, அவங்க முகத்தில் மகிழ்ச்சி இல்லை. ஆனால் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், எங்கள் ஜபத்துக்கெல்லாம் வரும்போதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து வாங்க, கட்டுகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, நம்ம ஜெபிக்கலாம். நான் கேட்கறதே கிடையாது. செய்வன கட்டுங்க, வியாதியே கிடையாது. அவர் செய்வன கட்டு, ஜெபிக்கணும். தம்பி இப்படி பண்ணது, பைபிள் அப்படி பண்ணக்கூடாது. பைபிள் கணத்துக்குரியது, சாதாரண பள்ளிக்கூட புக்கு கூட அது கட்டக்கூடாது. தேவனுக்கு மகிமை உண்டாதாக. ஆகையினால அங்கே என்ன செய்ய, அவ்வளோ நான் சொல்லுவேன். அவங்களும் வந்து ஜபிக்கும் போது ஒரு மாதிரி இருப்பார், முகமெல்லாம் அப்படியே இருள் அடைஞ்சிருக்கும். அப்போ ஆண்டவரை சரியான அதை மறந்துடுச்சு, மறக்காதபடி எச்சரிக்கையா இருக்கும். உன்னை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்குனேன், சிறுமையிலிருந்து உன்னை மீட்டெடுத்தேன். நீ வெக்கப்பட்ட தேசத்திலிருந்து உன்னை எல்லாரும் உன்னை வெக்கமா, உனக்கு சமுதாயம் உன்னை வெறுத்தது, ஊர் உன்னை வெறுத்தது. நீ எல்லாரும் முன்னாடி தலை குனிந்து இருந்தாய், உன் தலையை உயர்த்தினது நான், உன்னை ரட்சித்திருந்தது நான். நீ வெக்கப்பட்டிருந்தா. சிலரெல்லாம் வெக்கப்படுவாங்க, வெக்கப்படுதுன்னு பார்த்துங்களா, அந்த தெரு வழியாக வரத்துக்கு வெக்கமாக இருக்கும். தப்பு செய்து வெக்கப்படு, தலை நிமிந்தா வருமா. ஒரு தப்பு, பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு பாலி எடுத்தா குற்றவாளின்னு நினச்சிங்களேன். பல விதமான ஒரு தப்பு, ரொம்ப யாரும் ஏற்றுக்கொள்ளாத தப்பு, குற்றவாளி, தப்பு செய்தவன், தவறு செய்தவன் தலை நிமிந்து வருவானா அந்த ஊரில்? யாராவது பார்த்துருவாங்களா? அப்படி பார்த்தாலே அப்படி அவன் நல்லா சுத்தமானவனா, அவன் மனச்சாட்சி பிரகாரம் அவன் ஒழுக்கமானவனாக இருந்தான்னா செய்வான். அவன் தலை நிமிந்து நடப்பான், கம்பீரமாக இருப்பான், வெக்கப்படவும் மாட்டான். குற்றவாளியாக இருந்தான், அவன் தவறு செய்தவனாக இருந்தான், அவன் வெக்கப்பட்டு தான் போவான். அங்கே என்ன சொல்றாரு, நீ வெக்கம் வாசிங்க. நீ பயப்படாதே. இஸ்ரவேலே, நீ பயப்படாதே. நீ யாருக்கும் பயப்படுவானா, நீ கலங்காத.
இஸ்ரவேலை நீ கலங்க வேண்டாம், நீ கலக்கத்தோடு இருக்கிற. பிள்ளைகளை குறித்து கலங்காத, உன் வீட்டை குறித்து கலங்காத. உனக்கு குழப்பமா இருக்கா, ஐயோ என்ன பண்றதுன்னு தவிக்கிறியா, கலக்காத. உன் கலக்கங்களை, உன் கவலைகளை, உன் இருதயத்தின் கலக்கம், இருதயத்தில் கலங்கி ஐயோ என்ன எப்படி அடுத்தது, எப்படி அந்த பிள்ளைகளை எப்படி நான் கரை சேர்ப்பேன், எப்படி என் குடும்ப வாழ்க்கை மாறும், என் நிலைமை எப்படி மாறும் என்று கலக்கத்தோடு குழப்பத்தோடு நீ வேதனையோடு நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ கலங்காதே. இதோ நான் உன்னை தூரத்திலோ உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவித்து ரட்சிப்பேன். அல்லேலூயா. சிறையிருப்பின் தேசத்திலிருந்து விடுவித்து ரட்சிப்பேன். சிறையிருப்புனா நல்லா சொல்லுங்களேன். சிறைனா என்ன? சிறையிருப்பு தான். எந்த விதமான ஒரு இதுவே இல்லை, சிறைச்சாலை போல. பவுலும் சீலாவும் எங்க இருந்தாங்க? சிறையில் இருந்தாங்க. கட்டப்பட்ட நிலவரம், எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒரு சிறைப்பட்டு ஒடுக்கப்பட்டு எந்தவித வளர்ச்சியும் இல்லாமல் சிறைப்பட்டு இருக்கிறார். நீ கூனி குறுகி இருக்கிறார். எந்த விதமான மாற்றமும் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், எல்லாவற்றையும் நிறைந்து வேதனையோடு இருக்கிறார். சிறையிருப்பு, சுதந்திரம் இல்லாத வாழ்க்கை. சிறகடித்து பறக்கிற என்ன செய்ய, பறவை போல பறந்த போல நீ சிறகடித்து பறக்கணும். மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை, குழப்பமான வாழ்க்கை. உன்னை அந்த நிலைமையிலிருந்து ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். உன் சிறையிருப்பை அப்பொழுது யாக்கோபு திரும்பி வந்து அமைதியோடும் இல்லப்பா அந்த பாயிண்ட் மட்டும் வாசி. சிறையிருப்பின் நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் யாரெல்லாம் உன்னை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள், உன்னை துக்கம் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது, வறுமை உன்னை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது, அவர்கள் சிறையிருப்பில் இருந்து சிறையிருப்பின் தேசத்திலிருந்து அவர்கள் சிறையிருப்பு தேசத்திலிருந்து விடுவித்து ரட்சிப்பேன். அல்லேலூயா. உன்னை சிறையிருப்பிலிருந்து விடுவித்து ரட்சிப்பாரா. நீ விடுவிக்கப்படக்கூடியவளா இருக்கிறான். உன்னை விடுவிப்பா. நீ சிறைப்பட்டிருக்கிறாய், கஷ்டத்தோடு இருக்கிறாய், வறுமை உன்னை சிறைப்படுத்தியிருக்கிறது, குடும்ப பிரச்சனை உன்னை சிறைப்படுத்தியிருக்கிறது, சமுதாயம் உன்னை சிறைப்படுத்தியிருக்கிறது, பாவம் உன்னை சிறைப்படுத்தியிருக்கிறது, தேவனை விட்டு உன்னை விலக்கி வைத்திருக்கிறது. நீ சிறைப்பட்டிருக்கிறாய். சிறைச்சாலை அனுபவம், சுதந்திரம் இல்லாத இருக்கிறாய், கண்ணீரோடு இருக்கிறாய், வியாதி உன்னை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது, பல கஷ்டங்கள் உன்னை சிறைப்படுத்தி இருக்கிறது, நீ அடிமைப்பட்டிருக்கிறாய், விடுதலை இல்லாமல் இருக்கிறாய், பல கட்டுகளோடு நீ சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறாய், பலவிதமான வறுமைகள் உன்னை சிறைப்படுத்தி, சிறையில் இருந்து உன்னை என்ன செய்வனா விடுவித்து உன்னை ரட்சிப்பனா ரட்சிப்பேன். அல்லேலூயா. உன் சிறையிருப்பை மாற்றக்கூடிய ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. நீ ஆண்டவரை மறக்கக்கூடாது. தேசத்திலே உன்னை விடுவித்த தேவனை மறக்கக்கூடாது. உன் சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் உன்னை விடுவித்திருக்கிறார். நீ மறுபடியும் சிறைப்பட்டு இருக்கிறார். நீ எல்லாவற்றையும் மேன்மையை இழந்திருக்கிறாய், வியாதியில சிறைப்பட்டிருக்கிறாய், கட்டப்பட்டிருக்கிறாய். உன் கட்டிலிருந்து தேவன் அவிக்க உன்னை விரும்புகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. சிறையிருப்பின் தேசத்திலிருந்து உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஒடுக்கப்பட்ட தேசம், யாத்திராகமம் 1:7 நீ ஒடுக்கப்பட்ட தேசம். ஒடுக்கப்படுதல்னா வாசிக்க வேண்டாம், வீட்டில் போய் வாசிங்க. ஒடுக்கப்பட்ட தேசம் நான் வாசிங்க. அந்த பாயிண்ட் எடுத்தீங்களா? வாசிங்க. ஒடுக்கப்பட்ட தேசம். சீக்கிரம் வாசிக்க, நான் முடியல. 1:7 ஏசாயால கூட ஒரு வசனம் சொல்லுது. வாசிங்க. யாத்திராகமம் 1:7. இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. அல்லேலூயா. தேசம் அவர்களால் நிறைந்தது. அல்லேலூயா. ஒடுக்கப்படுதல். வாசிங்க.
வாசிங்க. ஐயா, அதே 1:7. ஆமா. இஸ்ரவேல் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி வளர்ந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. அல்லேலூயா. தேசம் அவர்களால் நிறைந்தது. ஒடுக்கப்பட்ட தேசம். யாத்திராகமம் 1:7 தானே? 1:7. தேசம் அவர்களால் நிறைந்தது. ஒடுக்கப்பட்டது. ஒடுக்கப்பட்ட தேசத்திலிருந்து ஏசாயா கூட சொல்றாரு, அவர்கள் ஒடுக்கினவர்கள் பிள்ளைகளை குனிந்து. ஒடுக்கினவர்கள் ஏசாயா ஒரு வசனம். அவர்கள் பணிந்து குனிந்து என்ன செய்ய, உன் காலடியில பணிந்து உன்னை ஒடுக்கினவர்கள் பெருக உன்னை ஒடுக்கி உன்னை பெருக விடாமல், உன்னை வளர்ச்சி அடைய விடாமல், உன்னை ஒடுக்கின இடத்துல ஆண்டவர் என்ன செய்வாராம்? பெருக செய்வார், வளர்ச்சி அடைய செய்வார். அப்போஸ்தலர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை துன்பத்தை கண்ட தேசம். நீ துன்பத்தை கண்ட தேசம். பல ஜனங்கள், தேசம் விட ஜனங்கள், பல ஜனங்கள், உலக ஜனங்கள் தேசமாகி தேவ ஜனமாகிய உன்னை பலவிதமான துன்பத்திலே வாயிலானை கடந்து போனான். துன்பங்கள் வாசிங்க. 8:1-2. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலோ சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைகளுக்கு மிகுந்த துன்பம். மிகுந்த துன்பங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்போஸ்தலர் நாட்களிலே மிகுந்த துன்பமா? ஐயா, என்னால் தாங்கவே முடியல. பயங்கர துன்பமா இருக்கு. பிள்ளைகள் நிமித்தமாய் துன்பமா இருக்கு. பல சமுதாயத்தில் எனக்கு துன்பங்கள், துன்பம் தொல்லை. ஒரு பாட்டுக்காரன், தொல்லை துன்பம் தொல்லை, துன்பங்கள், துன்பத்தை பற்றி எத்தனையோ பாடல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. துன்பம் தாங்க முடியாத துன்பம், துயரங்கள். துன்பமும் துயரம். துன்பங்கள் அதிகமாக வரும்போது நமக்கு என்ன வந்துடும்? துயரம், துக்கம், வேதனை அதிகமாக வரும். தாங்க முடியாத துன்பம். நீ துன்பத்தை கண்ட வருஷங்களிலும் சரியா என்ன செய்வாராம்? மகிழ்ச்சி ஆக்குவார். நீ துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு காட்டிலும் அதுக்கு சரியான செய்வாராம் மகிழ்ச்சியை. நீ இந்த வருஷங்களில் ஒவ்வொரு வருஷமும், ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு நிமிஷமும் துன்பம், பலவிதமான துன்பத்தின் பாதைகளை நீ கடந்து போய் கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை, வேதனை, துக்கம், மன அழுத்தங்கள், போராட்டங்கள், கண்ணீரின் பாதை. நீ துன்பத்தின் வாயிலாக நீ கடந்து போய் கொண்டிருக்கிறாய். நீ துன்பத்தை கண்ட வருஷங்களில் சரியாக உன்னை ஆண்டவர் மகிழ்ச்சியாக்குவார். தேசமே பயப்படாத மகிழ்ந்து களிக்கூறு, சேனையின் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அல்லேலூயா. துன்பம், துயரங்கள், தொல்லைகள், துக்கங்கள், துன்பம், அவமான தொல்லை. ஒரு பாட்டு இருக்குது, துன்பம் அவமான தொல்லைகள் துக்கங்கள் சுமந்தே அன்பீதுவே அன்பீதுவே என்னை அழைத்த அன்பீதுவே அன்பே பரிசுத்த அல்லேலூயா. துன்பம், அது பாட்டு, துன்பம், அவமான தொல்லைகள், துக்கங்கள் உந்தனுக்காய் சுமந்து. நீ இயேசுவுக்காக துன்பப்படுறாய், இயேசுவுக்காக நீ அவமானப்பட்டாய். வெக்கத்தை கண்ட தேசத்தில் தேவன் உன்னை நிமிர செய்வார். நீ யாருக்கு முன்னாடியும் தலை குனிந்து வெக்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. உன் வாழ்க்கையின் நிலைமையை ஆண்டவர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. பஞ்சம் உண்டான தேசம், அடிமைப்பட்டிருந்தான தேசம், அவர்கள் வெக்கமடைந்து அனுபவித்த தேசம். நீ வெக்கத்தை அனுபவித்த தேசத்திலே, துன்பத்தை அனுபவித்த தேசத்திலே நீ மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய் உன்னை மாற்றப் போகிறார். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துன்பத்தை கண்ட தேசம், நீ துன்பத்தை கண்ட தேசத்திலே நீ மகிழ்ச்சியை காணப்போகிறாய், சந்தோஷத்தை காணப்படுகிறாய். உன் வேதனைகள் மாறப்பொழுது உன் சிறுமைப்பட்ட நிலவத்தை ஆண்டவர் மாற்றப் போகிறார். நீ சிறுமைப்பட்டு, நீ சிறைப்பட்டு இருக்கிற உன்னை விடுதலையாக்கப் போகிறார்.
கர்த்தர் உன்னை மேன்மையாக வைக்கப் போகிறார். அதற்காக சோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது. அவர் உன்னை ஆசீர்வாதமாய் வைக்கப் போகிறார். அதற்காக சோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் துதிகளும் மகிமை கர்த்தருக்கே சேர்த்து சோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரை மறக்க கூடாது. எகிப்து அடிமை வீடாகிய அடிமதனத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்தார். உன்னை வறுமையிலிருந்து மீட்டெடுத்தார். பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார். நீயும் உன் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். நாம் குடும்பமாய் ஆண்டவரை சேவிக்கணும். அல்லேலூயா. எப்படி செய்யணும்? பிள்ளைகளாய் சேர்ந்து சேவிக்கணும். குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் சேவிக்கணும். ஆண்டவரை மறக்கக்கூடாது. ஆண்டவரை மறக்கக்கூடாதுன்னா ஆராதிக்கணும். ஆண்டவரை மறக்காதுன்னா எதுக்கு? என்னது ஆண்டவரே என்ன எங்கள் வீட்டுக்கு வர மாட்டீங்களா, என்னை மறந்துட்டீங்களான்றாங்கள. அதை போல கேட்குறாரு. எங்கே உன் பிள்ளைங்க, எங்கே உன் குடும்பம், எங்கே உன் கணவர், எங்கே உங்கள் உறவுகள், உன் மூலயமா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, ஆண்டவரை எத்தனை பேர் தேவனுடைய அன்பினால் இழுக்கப்பட்டார்கள். ஆண்டவரை நம்மளே மறந்துடுறோம். ஆண்டவரை நம்ம உண்மையாக தேடுறதில்லை. மறக்கிறதுனா என்ன? ஆண்டவரை தேடுறது கிடையாது. தேவனை தேடுவது தான் ஆண்டவரை மறக்காதது. நீ ஆலயத்துக்கு வருவது, ஆராதிப்பது, ஜெபிப்பது. எகிப்து வீடாகிய, அது எவ்வளோ அருமையான பாயிண்ட்டு. எகிப்து அனுபவித்திருந்த தேசம், அடிமைப்பட்டிருந்த எகிப்து வீடு. நீ அடிமைப்பட்டிருந்ததான எகிப்து வீடாகிய தேசத்தில் உன்னை மீட்டிருந்த மறவாதபடி எச்சரிக்கையார். நம்ம மறந்துட்டோம். நம்ம எச்சரிக்கிறார் ஆண்டவர், நம்மளை எச்சரிக்கிறார். நம்ம ஜெபிக்கிறோமா? நம்ம ஆண்டவரை மறக்காம இருக்கிறோமா? நன்றி செலுத்திக்கிறோமா? துதிக்கிறோமா? பாடுறோமா? குடும்பமா ஆராதிக்கிறோமா? தேவனுடைய சபையிலே உண்மையாய் ஆண்டவரை தேடுகிறோமா? இல்லை ஆண்டவரை மறந்துட்டு நாம் சாதாரணமான ஒரு மனிதனை போல வாழ்கிறோமா? ஆண்டவரை மறக்காதபடி எச்சரிக்கையா இருக்கணும். பாடணும், ஆராதிக்கணும், தேவனை தேடணும். இது கடைசி காலம். இனி உலகத்தில் பணத்தையோ பொருளையோ நாம் தேடி போகக்கூடாது. ஆண்டவரை மறுதளிக்க கூடாது. தேவன் நம்மளை காண்கிற தேவனா இருக்கிறார். கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உலக ஆதாயத்துக்காக தேவனை மறந்து விடக்கூடாது. எல்லாம் மாழையானது, எல்லாம் அழிவுக்குரியது. இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் அழிவுக்குரியது. இப்போ நாம் ஏன் இப்படி வரோம்? ஏன் வாகனத்தை எடுத்துக்கணும்? காலையில் இரவெல்லாம் டிராவல் செய்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து எதுக்கு? மறக்காதபடி. எங்களுக்கு களைப்பு இருக்கத்தான். நாங்களும் மனசு தானே. ஆண்டவர் கொடுத்த நன்மைக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது, ஆண்டவரை ஆராதிக்கிறது. இப்போ நாங்கள் மாதத்துக்கு ஒரு வாரம் வந்து ஆராதனை நடத்திட்டு 3 வாரம் பிரேக் விட்டுடலாம்ல. நீங்களே ஆராதிச்சிங்கன்னு உங்களை விட்டுடலாம்ல. ஏன்? ஆண்டவர் எங்களுக்கு இந்த கனமான ஊழியத்தை கொடுத்தது, என்னை ரட்சித்தது, என்னை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தது. நான் எப்படி மறக்க முடியும்? மறப்பேனோ மறந்து போவேனோ? உண்மை மறந்தா இந்த உலகில் வாழ்வனோ? நீ ஆண்டவரை மறந்துட்டு இந்த பணத்தை தேடிக்கின்னு வேலைக்கு போயின்னு ஆண்டவரை ஆராதிக்காம உலக ஆதாயத்துக்காக ஆண்டவரை மறுதளித்து கடமைக்காக ஆராதிப்போம் என்றால் எப்படி நம்மளை ஆண்டவர் இந்த உலகில் வாழ முடியும்? இந்த உலகில் வாழ்வனும் நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும். நம்ம ஆண்டவரை மறந்தனால்தான் நம்ம நிற்க முடியல. கஷ்டங்கள் நமக்கு வருது, துன்பங்கள் வருது, வியாதிகள், வறுமைகள் நம்மளை வந்து வாட்டுது. குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பிரச்சனைகள் வருவதுக்கு காரணமே ஆண்டவரை மறக்கிறதுனால தான். நான் உதாரணத்துக்கு அப்படி தான் சொல்கிறேன். எங்களுக்கு கஷ்டமாக தான். சென்னையிலேருந்து 3000 ரூபா வீட்டு வாடகை. ஒரு நாள் தங்கிறதுக்கு, 4 நாள் தங்கிறதுக்கு 3000 ரூபா வாடகை தரோம். எதுக்கு கொடுக்கணும்? வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஆராய்ச்சிட்டு கண்டுக்காமல் போகலாம்லே. ஆண்டவர் தொலைச்சிடுவார். தேவன் கனம் பண்ணி இருக்கிறார். ஆண்டவரை 24 மணி நேரம் தேடினா கூட போதாது. நன்றியா துதிப்பாடு, நாவாலை என்று பாடு. ஆண்டவர் கொடுக்கிற அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆண்டவரை நம்ம மறப்போம் என்றால் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை எங்கே நம்ம தேட போகிறோம்? ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறதே கிடையாது. ஜபம் வீட்டில் தான் ஜபம் இல்லை, வீட்டில் தான் பைபிள் வாசிப்பு இல்லை, வீட்டில் தான் குடும்ப ஜபம் இல்லை. ஆண்டவரை தேடுறதுல மறந்துட்டு அப்படியே காலையில் எழுந்திருக்கிறோம், கடமையை செய்கிறோம், வேலைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், எல்லா கடமையும் செய்கிறோம். ஆண்டவர் ஞாபகமே இல்லை. என்னைக்காவது ஞாபகம் வந்தால் பைபிள் எடுத்து வச்சு வாசிக்கிறோம். என்னைக்காவது ஞாபகம் வந்தால் ஒரு 10 கூட ஸ்பீடு ஜபம், ஸ்பீடு வடி போல்
கர்த்தருக்கு சோத்திரம் ஆண்டவரே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, போக்குல பாதுகாத்துக்கொள்ளுங்க, ஆமென். ஆண்டவர் மறந்து ஆராதிக்கிறோம். எங்கேயாவது நம்ம உண்மையை ஆராதிக்கிறோமா? உபவாசம் இருக்கிறதா, ஜெபம் இருக்கிறதா, துதி இருக்கிறதா, பைபிள் வாசிக்கிறோமா, பசங்களை சோத்திரம் பண்ண வைக்கிறோமா, ஆராதனைக்கு கொண்டு அழைத்து வருகிறோமா? ஆண்டவரை மறந்துட்டா எப்படி நம்மளை ஆண்டவர் நினைப்பாரு? எப்படி நம்மளை கஷ்டங்கள் எப்படி இல்லாத இருக்கும்? ஏன் பிரச்சனை வருது? ஏன் குழப்பமா இருக்கு? ஏன் நமக்கு முன்னேற்றம் இல்லை? ஏன் விடுதலை இல்லை? ஏன் போராட்டமா இருக்கு? ஆண்டவரை மறந்துட்டா அவர் எப்படி நம்ம மேல் நினைவா இருப்பாரு? நான் ஒரு வசனம், நான் உண்மையை நினைவா இருக்கிறேன், ஆண்டவர் நினைவா இருக்கிறேன். ஆண்டவரை நம்ம நினைக்க தெரியல. நேரம் கிடைச்சா ஆண்டவரை தேடுறோம், மறக்கிறோம். ஆண்டவரை மறந்தால் நம் வாழ்வே கிடையாது. தேவனை மறந்துட்டு நீ எவ்வளோ உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் அது பிரயோஜனமே இல்லை. அது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அவன் விதைத்தான், கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும், எவ்வளோ சேர்த்து வைச்சாலும், எவ்வளோ சொத்துக்கள் இருந்தாலும் கர்த்தரை ஆசீர்வதிக்கணும்னா நீ ஆண்டவரை மறக்கக்கூடாது. நீ ஆண்டவரை ஆராதிக்கணும். தினமும் 3 வேளை நீ தேடுகிற உன் தேவன் உன்னை தப்பிவிக்க வல்லவராக இருக்கிறார். தானியேல் எப்படி ஆராய்ச்சான்? அவன் தினம் என்ன செய்தான்? 3 வேளையும் என்ன செய்தாமா தானியேல்? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற, இடைவிடாமல் கேப்பே கிடையாது. நம்ம அப்படி ஆராதிக்கிறோமா? மறவாதபடிக்கு எச்சரிக்கையாரு. இடைவிடாமல் நம்ம ஆராதிக்கிறோமா? தேவனை தேடுறோமா? இடைவிடானா எப்போதும் ஜெபம், வேலை செய்தாலும் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம். அதை போல நம்ம குடும்பம் அப்படி இருக்கா, நம்ம பிள்ளைங்க அப்படி இருக்காங்களா? நம்ம வாழ்க்கை ஆண்டவரை தேடுறோமா? இடைவிடாமல் தேடவனாயா? ஆண்டவரை தேடுற நாட்டிற்கும் ஓய்வு நாள், கர்த்தருடைய நாள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுக, பின்பு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஓய்வு நாள், கர்த்தருடைய நாள். கர்த்தருக்காக நம்ம ஆராதிக்க வேண்டும். முடிக்க போறேன். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. நாம் இடைவிடாமல் தேவனை சேர்ல உட்காருங்க முடியணும். ஆகையினால தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிறோம். நீ ஆராதிக்க உன் தேவன் உன்னை தப்பி வைக்கவில்லை. நீ ஆராதித்தால் மாத்திரம்தான். நீ மறக்காதபடி, ஆண்டவரை மறக்காதபடி, ரட்சித்த தேவனை மறக்காதபடி, மீட்டெடுத்த தேவனை மறக்காதபடி, சிறுமையிலிருந்து மீட்ட தேவனை மறக்காதபடி, உன்னை வறுமையிலிருந்து எடுத்த தேவனை நீ மறக்காதபடி நீ வாழ்வாய் என்றால், உன்னை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார், உலகத்திலிருந்து மீட்டெடுத்தார். உன்னை கேவலமாய் நடத்தினார்கள், உன்னை அற்பமாக நினைத்தார்கள், உறவுகள் உன்னை கேவலமாய் நடத்தினார்கள். ஆனால் நம்ம ஆண்டவரை மறந்துட்டு நம்ம மனசும் மாமசும் விரும்புகிறது போல வாழ்கிறோம். அப்படி வாழ்வோம் என்றால், கர்த்தர் நம்மளை மறந்துட்டார்னா நம்மளை யாரும் நினைக்க மாட்டாங்க. எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். தேவன் கடைசி வரைக்கும் நமக்காக இருக்க வேண்டும். நம்ம பிள்ளைகளை நம்ம கண்ட்ரோல் படுத்தணும், நம்ம குடும்பத்தை நம்ம கண்ட்ரோல் படுத்தணும், நம்ம கண்ட்ரோலாக வாழணும், தேவனுடைய ஆலோசனை பிரகாரமாய் வாழணும். தேவனை மறக்காதபடி நீ எச்சரிக்கையாயிரு என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தத்துக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும். கீழ்ப்படியாத ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய கோபாக்கினி வரும் என்று சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால், கர்த்தரை மறப்போம் என்றால், கர்த்தரை ஆராதிப்பதற்கு மறப்போம் என்றால், கர்த்தரை நாம் தேடுவதற்கு மறப்போம் என்றால், தேவனுடைய நேரத்தை நாம் வீணாய் செலவிடுவோம் என்றால், ஆண்டவரை தேட வேண்டிய நேரத்திலே உலகத்தை தேடுவோம் என்றால், பாவத்தை தேடுவோம் என்றால், உலக ஆதாயத்தை தேடுவோம் என்றால், ஆண்டவரை மறுதளிப்போம் என்றால், நியாய தீர்ப்பு நாளிலே நாம் தப்பவே முடியாது. கர்த்தரை எச்சரிக்கிறார். தேவனை மறக்காதபடி எச்சரிக்கையாயிரு. உலகம் தேவனுக்கு முன்பாக அவர் கால் கீழே இருக்கிறது. அவர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதித்தால், நீ விதைத்தால் அவர் ஆசீர்வதிக்கணும். அவர் ஆசீர்வதிக்காவிட்டால் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. தேவன் உன்னை ஆசீர்வதித்தால் உன் நிலைமை எல்லாம் மாறும், உன் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். மாறாத காரணமே போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற காரணமே, எந்த வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லாத இருக்கிறது காரணமே நம்ம ஆண்டவரை மறந்தபடியாம். கர்த்தரை மறக்காதபடி எச்சரிக்கையாக இருக்கும்படியாய், ஆண்டவர் நம்ம தண்டிக்காதபடி, நம் குடும்பத்தை தண்டிக்காதபடி, நாம் தண்டிக்கப்பட்டு போகாதபடி, ஆண்டவரை மறந்து விடாதபடி எப்பொழுதும் ஆண்டவர் என்மேல் நினைவாய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம நினைக்கிற இடத்துல நம்ம இருக்கணும். அவரை மறந்துட்டா அவ்வளோதான். கணவன் தன் மனைவியை மறந்துட்டா என்ன ஆகுது? மனைவி தன் கணவனை மறந்துட்டா என்ன வருது? நீ வேண்டான்றுவார். வேண்டான்றும் தான் மறப்பாங்க. ஆகையினால் அந்த நிலைமை வராதபடி
கர்த்தர் நம்மளை பாதுகாக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தம் கீழ்ப்படிய வேண்டும். அமெரிக்கா கூட ஒரு முறை எச்சரிக்கிறான், இஸ்ரவேல் எச்சரிக்கிறாங்க, இதை விட்டுடுங்க அப்படின்னா சமாதானம். எச்சரிப்புக்கு கீழ்ப்படியாவிட்டா என்ன செய்யறான்?